ஹலோ, இன்னைக்கு கொஞ்சம் ஆன்லைன் பர்ச்சேஸ் தம்முலேருந்து வாங்கியிருந்தேன். துபாயில் தான் நான் இப்போ ஸ்டே பண்ணியிருக்கேன். இங்கே தம்முலேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ணிருந்தேன். அது எல்லாமே பார்ப்போம். தம்முவில் வந்துட்டு ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். குவாலிட்டியுமே ரொம்ப பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏதாச்சும் 1-2 தான் குவாலிட்டி வந்துட்டு கம்மியாக இருந்தாலுமே வேறு எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்கும். நான் இந்த பேங்க் கொஞ்சம் நாளாகவே வாங்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். இது வந்துட்டு ஒரு 15 dirhamsக்கு இருந்துச்சு. ஆனால் அது நான் வாங்குகிற அந்த டைமில் ஆஃபரில் இருந்துச்சு. இது வந்துட்டு 5 dirhamsக்கு நான் வாங்கும்போது ஆஃபரில் கிடந்துச்சு. இது வந்து வாங்கிட்டேன். இது வந்து ஒரிஜினல் முடி மாதிரியே இருக்கும். என்னோடய முடியோட கலருக்கும் இந்த கலருக்கும் வைக்கும்போது ரொம்ப மேட்சாக தான் இருந்துச்சு. என்னோடய முடியுமே ரொம்பவே ஸ்ட்ரைட் முடி தான். இது வந்து நம்ம கட் பண்ண வேண்டியது வரும். நம்ம அந்த நெத்தி இந்த இதில் வந்துட்டு வச்சுட்டு நம்ம நெத்திக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கட் பண்ணுற மாதிரி வரும். இது வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நம்ம தலையில் வந்துட்டு பின் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி. ஆனால் இது வச்சுட்டு கேப் வைக்கும்போது தான் இதோட இது வந்துட்டு கரெக்டாக ஒரிஜினல் இது மாதிரி இருக்குது. இல்லைனா இது கரெக்டாக செட் பண்ணி வைக்க தெரிஞ்சால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் அது வந்துட்டு ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த இது வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு இது வாங்கியிருந்தேன், செகண்ட் ஸ்டட் மாதிரி. என்னோடய காதில் வந்துட்டு ஓட்டை எதுவுமே இல்லை செகண்ட் ஸ்டட் போடுறதுக்கு. நான் அதனால் இந்த மாதிரி நான் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு ஓட்டை தேவையில்லை, நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு வச்சாலே போதும். இது வந்துட்டு ரொம்ப ப்ரிட்டியாக தான் இருந்துச்சு. ஆனால் கலர் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஃபேட் ஆகிடுச்சு. ஆனால் தம்முலேருந்து வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடியுமே கொஞ்சம் இதெல்லாமே வாங்கியிருக்கேன் ஜுவல்ஸ். அது எல்லாமே ஃபேட் ஆகிடுச்சு. ஆனால் இதில் வந்துட்டு குவாலிட்டி நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அந்த மாதிரி எவ்வளோ நாள் உழைக்கிறதா இல்லையான்னு சொல்லி பார்த்து தான் வாங்கணும். அதுக்கப்புறமா இது நான் டபுள் சின்னுக்காக இந்த ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் வந்துட்டு 1 day ஃபுல்லாக நைட்டு வச்சு பார்த்தேன். ஆனால் அதில் ரிவ்யூஸ் எல்லாமே நல்லா தான் போட்டிருந்தாங்க. அந்த பிக்சரில் காட்டினது மாதிரி தான் போடணும். இது ஜஸ்ட்டு அந்த சின்னையும் வச்சு அந்த தலை மேலே வந்துட்டு இந்த ஸ்டிக்கர் வச்சு வைக்கிற மாதிரி தான். இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மாதிரி எனக்கு தெரியலை. இந்த செகண்ட் ஸ்டட்டுமே ஃப்ளாப் தான். ஃபஸ்ட்டு வாங்கின அந்த ஹேர் இது ஓகே தான். அதுக்கப்புறம் இந்த ஒரு செட்டு வாங்கியிருந்தேன். நான் நிறைய இன்ஸ்டாகிராம்லாம் இந்த மாதிரி பார்த்துருந்தேன். இது வந்துட்டு 10 dirhamsக்கு எனக்கு கிடச்சிச்சு. நம்ம வந்துட்டு எல்லாமே பார்த்து வச்சு எதுலாச்சும் ஆஃபரில் இருந்தால் வந்துட்டு வாங்கணும். இதுவுமே குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது நம்ம வந்துட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணும்போது கைக்கு அந்த பக்கமாக வந்துட்டு தண்ணியெல்லாம் படாமல் இருக்கிறதுக்காக இதுவும் யூஸ் பண்ணிட்டு, ஹேர் எல்லாம் முன்னாடி வராமல் இருக்கிறதுக்காக இது வந்து தலையில் வச்சுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏஸ்தட்டிக்காக எல்லாம் வீடியோ போடுறதுக்கெல்லாம் இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இது நான் ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்பவே ஒர்த்தபிள் தான். பார்க்கவுமே ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த போ வைக்கும்போது எனக்கு ஏதோ மண்டை மேலே ரொம்ப பெருசாக ஏதோ வைக்கிற மாதிரி ஒரு லைட்டாக ஃபீல் ஆச்சு. அது சிலவங்களுக்கு ஓகேவாக இருக்கும், சிலவங்களுக்கு ஓகே இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபேஷியல் ரைசர் நான் வாங்கியிருந்தேன். இது ஃபேஷியல் ரைசர் வெளியிலேருந்து வாங்கும்போது ரொம்பவே ப்ரைஸாக இருந்துச்சு. இதில் வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சது, ஆஃபரில் இருந்துச்சு, அதனால் வாங்கினேன். இது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நார்மலாக நம்ம வாங்குவோம்ல அதே மாதிரி உள்ள ஃபேஷியல் ரைசர் தான். நல்ல ப்ராடக்ட் தான். இதுவுமே கொஞ்சம் ஆஃபரில் தான் கிடச்சிச்சு. இதுவுமே ஒரு 3 dirhams 4 dirhams தான் இருந்துச்சு. இதுவுமே ஆஃபரில் தான் வாங்கியிருந்தேன். நான் எல்லாமே ஆஃபர் எப்போ வரும், அது கம்மியான ப்ரைஸில் இதெல்லாம் இருக்கும், அதை மட்டும் கார்ட்லேருந்து ஆட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு வாங்கிடுவேன். அந்த மாதிரி தான் நான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவேன். என்கிட்ட நிறைய நெயில்ஸ் எல்லாமே ஒட்டுறதுக்குள்ள நெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த க்ளூ வச்சு ஒட்டும்போது ஒரு 1 monthக்கு வந்துட்டு ஸ்டே ஆகுது. இல்லைனா அதில் இருக்க ஸ்டிக்கர் வச்சு ஒட்டும்போது ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இலக்கி போகிற மாதிரி இருக்குது. அதனால் அது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு நைட் ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். இதோட குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. நான் வந்துட்டு எல் தான் வாங்கியிருந்தேன். நார்மலாகவே என்னோடய சைஸ் வந்துட்டு XL. நான் இதுக்கு முன்னாடி வந்து 2 செட்டு வாங்கியிருந்தேன். அது வந்து XL வாங்கினப்போ ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. அதனால் இந்த வாட்டி நான் எல் வாங்கியிருக்கேன். ஆனால் இதான் என்னோடய பர்ஃபெக்ட் சைஸாக இருக்குது. ஆனால் வேறு ட்ரெஸ் எல்லாமே எனக்கு தோணுது இதில் வர்ற எல்லா ட்ரெஸ்ஸுமே கொஞ்சம் பெருசாக தான் வரும்னு தோணுது. எல் வந்துட்டு XLோட சைஸ் தான் வருதுன்னு நினைக்கிறேன்.
இது வந்துட்டு ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. லைட்டாக சின்ன டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, ரொம்ப எல்லாம் டிரான்ஸ்பரண்டாக இல்லை. வீட்டில் எல்லாமே யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லா ப்ரிட்டியாக இருக்குது. கால் சைட்லேயுமே கொஞ்சம் ப்ரில் வச்சு அந்த மாதிரி இருந்துச்சு. க்ளோத்துமே நல்ல க்ளோத் தான். அதுக்கப்புறமா அந்த கொக்கோ பீட் வாங்கியிருந்தேன். நான் நிறைய கடையில் எல்லாமே பக்கத்தில் நான் கேட்டு பார்த்தா கொக்கோ பீட் எதுவுமே கிடைக்கல. அதனால் வந்துட்டு ஆஃபரில் இருந்துச்சு ஒரு கொக்கோ பீட், அதுவுமே வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் இந்த கம்மல் வாங்கியிருந்தேன். இதோட கலருமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ஃபேட் ஆகி போகுது. இது வந்துட்டு 1 போட்டால் 2 போட்ட மாதிரி இருக்கிற மாதிரி உள்ளது. ஹோல் போட வேண்டாம், பக்கத்துலேயே செகண்ட் ஸ்டட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் போட்டு பார்த்தப்ப எனக்கு ரொம்ப எல்லாம் பிடிக்கல. என்னோட காதோட சைஸுக்கு இந்த கம்மலோட சைஸுக்கு செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதுவுமே 2 dirhams 3 dirhams தான் இருந்துச்சு அந்த கம்மல். அதுக்கப்புறம் இந்த ஒரு இது வாங்கியிருந்தேன். இதுவுமே ஒரு நைட் வியர் தான். ஒரு பேண்ட்டும் ஒரு ஷர்ட் மாதிரி வரும். இதுவுமே ரொம்ப ப்ரிட்டியாக இருந்துச்சு. க்ளோத்துமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்துட்டு இதோட எலாஸ்டிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கால் பக்கத்தில் மட்டும் லைட்டாக அந்த ரெட் கலர் வர மாதிரி இருந்துச்சு. அதில் ஷர்ட்டில் வந்துட்டு ஒரு சின்ன செர்ரி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே இந்த ட்ரெஸ்ஸு ரெண்டுமே குவாலிட்டி வைஸும் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஒரு ப்ரேஸ்லெட் வாங்கியிருந்தேன். அது வந்துட்டு 10 dirhams இருந்துச்சு. ஆனால் 5 அவங்க செலக்டடாக ஒரு 5 இது ப்ரேஸ்லெட் வந்துட்டு ஒரு இதுக்குள்ளாடி பேக் மாதிரி இருந்துச்சு. ஆனால் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நான் இது வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வாங்கின ஜுவல்லரிஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஃபேடாக இருந்துச்சு. அதனால் நான் இது வந்துட்டு எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது ஃபேட் ஆகாத மாதிரி உள்ளதான் நான் பார்த்து வாங்கினேன். ஆனால்